டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் சம்பவம் நடைபெற்று தற்போது வரை 13 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பலர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சை பெற்று வருபவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் சென்றிருக்கிறார். அங்கு காவல் உயரதிகாரிகளிடம் நடந்த சம்பவம் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணலாம். டெல்லியில் நடந்த இந்த வெடி சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இன்று இந்த டெல்லி வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே போல காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் மேலும் தற்பொழுதைய நிலைமை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் இதர அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவம் நடந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று ஆறுதல் தெரிவிப்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மருத்துவமனைக்கு வந்து அங்கு அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் விவரங்கள் தொடர்பாக கேட்டறிந்தார். மேலும் அந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி மாநகர காவல் ஆணையர்கள், காவல்துறை உயரதிகாரிகளிடமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தி இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மத்திய பல்வேறு விசாரணை அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளோடு தடயவியல் துறையினரும் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். இது என்ன மாதிரியான சம்பவம், இதற்கான காரணம் தான் என்ன என்பது தொடர்பாக தடயவியல் துறையினரும் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்களும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதன் பின்னர் தான் உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அளிக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பான காரணம் என்ன என்று நமக்கு தெரிய வரும்.